நல்லா இன்ஸ்டியூட்டாக செக் பண்ணுங்க, நல்லா கைட் பண்ணுவாங்கன்னு பாருங்க. நம்மளே நம்ம ஏமாத்திடக்கூடாது. எப்படின்னா, நம்ம ஒரு 3 மாதம் படித்து முடித்தோடனே நமக்கு எல்லாமே தெரிஞ்சிடும் அப்படின்னு நினைக்காதீங்க. அது உங்களுக்கு தான் லாஸ். ஏன்னா நான் நிறையா ஸ்டூடெண்ட்ஸை பார்க்குறேன், கடைசி வரைக்கும் சொல்கிறத கேட்குற ஸ்டூடெண்ட்ஸ் வேகமாக வாங்கிட்டு போயிடலாம். இல்லை சில பேர் நம்ம படிச்சிட்டோம், ஓகே நமக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு நினச்சிட்டு அவங்களா டிசிஷன் எடுத்தாங்கனாக்க வேலை வாங்குவாங்க, லேட்டாக வாங்குறாங்க. நான் இந்த ஃபீல்டில் ஒரு 20 வருஷமாக இருக்காங்க. இதில் இந்த காம்படிட்டிவ் ஃபீல்டில் 20 வருஷமாக இன்ஸ்டியூட் வச்சுருக்கோம். நான் கிளாஸு பார்ட் டைமாக வந்து இங்கே வேலை பார்க்கும்போது பார்ட் டைமாக எடுத்துருக்கேன், இப்போ ஃபுல் டைமாக எடுத்துக்கிருக்கேன். எத்தனையோ ஸ்டூடெண்ட்ஸ் வேலை வாங்கி போயிருக்காங்க. எப்பவுமே சொல்கிறது அதான், ஒரு ஸ்டூடெண்ட்லாம் வந்து பக்கா பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்ஸ், பயங்கரமான ஸ்டூடெண்ட், லேசாக சொன்னவங்க அப்படி எடுத்துக்குவான். அந்த மாதிரி ஸ்டூடெண்ட் எப்போ ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடியோ ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியோ அந்த ஸ்டூடெண்ட் இன்னும் நான் சொல்லுவேன், நான் எல்லாத்தையும் அவ்வளோ பிரில்லியன்ட். லேசாக சொன்னால் கூட போதும், ஓகே அப்படி ஈஸியாக புரிஞ்சுக்கிடுவோம். ஆனால் சொல்கிறத கேட்டது கிடையாது. சார் இந்த மாதிரி படுறா அப்படின்னு சொன்னால் சரிங்க சார் அப்படின்னு சொல்லுவேன். நான் மட்டும் ஒன்றும் சொல்ல மாட்டேன், சரிங்க சார் சொல்லிட்டா வேற மாதிரி போவோம். அவனுடைய எபிலிட்டி இம்மீடியட்டாக உடனடியாக என்ன செஞ்சுருக்கணும், அசிஸ்டன்ட் மேனேஜர் வாங்கக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளவன். ஆனால் அவன் வாங்கினது என்னன்னாக்க கிளர்க்கை விட கீழே, ஓஎஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஆஃபீஸ் பாய், அந்த எடுத்து டேபிள் எடுத்து அதுகிட்ட வேலை வாங்கினேன். இட் மேபி பெரிய கூட இருக்கலாம் இப்போதைக்கு, கண்டிப்பாக மாற்றுக்கிறதே கிடையாது. சில ஸ்டூடெண்ட் நார்மல் ஸ்டூடெண்ட்ஸு சொல்கிறத கேட்குறான் அப்படின்னா கண்டிப்பாக அதில் பெரிய வேலைக்கெல்லாம் போகிறாங்க. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்கிட்ட நான் எங்கள் இன்ஸ்டியூட்டில் வந்து என்கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நீங்கள் வேறு இன்ஸ்டியூட்டில் படித்தாலும் சரி, உங்களுக்கு பிடித்தமான ஒரு குருவை தேர்ந்தெடுத்துக்குங்க. குருவனை உங்கள் சம்பளத்தை பூரா வாங்கிட்டு போகிறாரு, ஏதோ நல்லா இருக்கட்டும் வேலை வாங்கட்டும் அப்படின்னு தான் நினைப்பேன். எந்த குருவாக இருந்தாலும் சரி நல்ல குருவாக இருக்கணும், ரொம்ப முக்கியம் தான். அவர் உங்கள் லைஃபுக்கு கரெக்டான இந்த வழி சொல்ல தெரியும். அப்போது அவர் இதில் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளாக இருந்தால் தான் செய்ய முடியும். இப்போ அந்த மாதிரி ஒரு குருவை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும், ரொம்ப முக்கியம் தான். நீங்கள் சும்மா 2 மாதம் தேர்ந்தெடுத்துட்டு 3 மாதம் தேர்ந்தெடுத்து நீங்களா போனீங்கன்னாக்க உங்களுக்கு லாஸ், அந்த குருவுக்கு லாஸே கிடையாது. அவர் நீங்களே இன்னொரு ஸ்டூடெண்ட் பார்த்து போயிடுவார், புரிஞ்சுதா? அப்போது யாராச்சும் உங்களுக்கு பிடித்தமான குரு யாராக இருந்தாலும் சரி, அவங்க கரெக்டாக சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்கன்னாக்க அவங்க என்ன சொன்னாலும் 100% அக்செப்ட் பண்ணுங்க.